நானே தற்கொலை பண்ண மாதிரி செட்டப் பண்ணி அந்த பிளாக்மெயிலர்னால நான் சூசைட் பண்ணிக்கிட்டேன்னு ஸ்டோரி கிரியேட் பண்ணி எல்லாரையும் நம்ப வச்சிட்டான். என்னையே என் வீட்டுக்குள்ள போக விடாம அகோரிகளை வச்சு என் வீட்டை சுத்தி பூஜை பண்ணி என்னை உள்ள விடாம பண்ணிட்டான். ஓம் க்ளீம் க்ளீம் பட். ஓம் காளிகாய நமகா. எதுக்கும் கவலைப்படாத, அந்த வீடு தானே. ஓம் சாக்கினி டாக்கினி காக்கினி. ஓம் சுத்த தேவதாய நமக. ஓம். இந்த விபூதி எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை சுத்தி போடு. இந்த தாயத்தை எடுத்துட்டு போய் உங்க குடும்பத்துல எல்லாரும் கட்டிக்கங்க. உங்க பக்கம் எந்த சக்தியும் வராது. நீ திரும்பி பார்க்காம அப்படியே போ. உனக்கு நிறைய அநியாயம் நடந்திருக்கு சொப்னா. ஐ நோ. நான் என்ன பண்ணாலும் நீ என்கிட்ட பேசிட்டு இருக்கிறதே என்னோட அதிர்ஷ்டம். எனக்கு என்னவோ நீ எனக்கு உதவி பண்ணுவேன்னு தோணுச்சு. அதனாலதான் நான் உன்கிட்ட வந்தேன். உன்னை காதலிக்கிறதுக்காக நான் இங்க வரல. எனக்கு வேற வழி தெரியல. உன் இடத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவாங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அவன் வர்ற அமாவாசைக்கு என் குடும்பத்தையே நாசமாக்க முயற்சி பண்றான். அதை நடக்க விடாம ஏதாவது நம்ம பண்ணணும். உன் குடும்பத்தை காப்பாத்துற பொறுப்பு என்னோடது. அவனை என்ன பண்ணணும்ன்றத இனி நான் பிளான் பண்றேன். பேய வச்சு எடுத்தாச்சு, பிசாச வச்சு எடுத்தாச்சு, இனி புதுசா யாரை வச்சு பண்ணதே? சார் சார் என்ன ஞாபகம் இருக்கா? நான் தான் சார் போன படத்துக்கு கோ டைரக்டர் அசிஸ்டண்டா இருந்தேனே. ஞாபகம் இருக்கா? ஐயோ இப்படி கேட்டுட்டீங்களே சார். டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து போர் அடிச்சிருச்சு சார். அதனாலதான் நான் இப்போ ஹீரோ ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க தான் என்ன ஹீரோ ஆக்கணும். ஹீரோ உட்காரு. டைரக்டருக்கு முன்னாடி சொல்றல ஹீரோவானாலே மரியாதை கொடுப்பாங்க போலயே. அது சரி, நீ என்ன படிச்சிருக்க? எம்பிபிஎஸ். எம்பிபிஎஸ்ஸா? அதாவது டாக்டர் ஆகலான்னு ஆக்டர் ஆகலான்னு இங்க வந்திருக்க. அதான் எனக்கு உன்கிட்ட பிடிச்சிருக்கு. இல்ல சார், நான் எம்பிபிஎஸ் படிக்கலான்னு இருந்தேன். ஆனா அதுக்கு பணம் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. எங்க அப்பா ரிட்டையர் ஆயிட்டாரு. எங்க அம்மா 4 வீட்டுல வேலை பார்த்தாங்க. தங்கச்சியை படிக்க வைக்கணும், தம்பியை படிக்க வைக்கணும். அதான் எதுக்கு கடன் வாங்கணும்னு சிம்பிளா ஒரு ஐஏஎஸ். ஐஏஎஸ்ஸா? நீ ஐஏஎஸ் ஆகணும்னு நினைச்சு ஹீரோ ஆகணும்னு வந்தியா? கங்க்ராச்சுலேஷன். ஐ லவ் திஸ், ஐ லவ் திஸ், ஐ லவ் திஸ் ஒன், ஐ லவ் திஸ். சார் கொஞ்சம் இருங்க, என்ன பேச விட மாட்டீங்களா? அதுக்குள்ள நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்னே சொல்லு. ஐஏஎஸ் பாஸ் ஆகணும்னா எக்ஸாம் டெல்லியில் எழுதுன்னு சொன்னாங்க சார். எக்ஸாம் டெல்லியில் இருக்கிறது பிரச்சனை இல்லை சார், நடந்தே கூட போயிருவேன் டெல்லிக்கு. ஆனா ஐஏஎஸ் ஆகணும்னா 10th பாஸ் பண்ணிருக்கணுமா? எது, நீ 10th கூட பாஸ் ஆகலையா? ஜெனரல் ஜெனரல் இது எம்பிபிஎஸ் ஐஏஎஸ் 10th ஃபெயில். ஆனா இப்ப சினிமால ஹீரோ. டேய் 10th கூட பாஸ் ஆகல, டைலாக் எப்படி ஞாபகத்துல வைப்ப? கொடுத்த டைலாக் எப்படி ஞாபகத்துல வச்சுப்ப? நீலாம் மனுஷனாடா? இதுல எம்பிபிஎஸ் சார். இப்போ நீங்க சினிமா எடுக்கிறீங்களா இல்ல சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்துறீங்களா? என்ன 9th பாஸ் ஆனோம் எம்எல்ஏ ஆகும்போது 10th ஃபெயில் ஆனோம் ஹீரோ ஆகக்கூடாது சார்? அப்படின்னா 10th படிச்ச சச்சின் பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆனார்ல. உன் கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன கான்ஃபிடன்ஸியா வந்து? நான் உனக்கு ஒரு சீன் சொல்றேன். ஆஸ் இட் இஸ் நீ அப்படியே பண்ணு வச்சுக்கோ. நான் உனக்கு சான்ஸ் தரேன், பிராமிஸ். சார் பின்னிடுவேன் சார். சீனை சொல்லுங்க சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, 10 அடுக்குமாடி பில்டிங் மேல டெரஸ் மேல நீ நின்னுட்டு இருக்க. உன்னை துரத்தி ஒரு பேய் வந்துகிட்டு இருக்கு. தப்பிக்க வழியே இல்ல. அது என்னமோ சொல்லுவாங்களா, அந்த லிஃப்ட் உடஞ்சே போச்சு. அப்படியே கையெல்லாம் வேர்க்குது, தலையெல்லாம் சுத்துது, ஒவ்வொரு படிக்கட்டும் உடஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த டைம்ல நீ எப்படி தப்பிச்சு போவ? அது இருக்கட்டும், படியில நான் எதுக்கு ஏறணும்? ஏற மாட்டேன் சார். கற்பனை பண்ணிக்கோ, கற்பனை பண்ணிக்கோ. கற்பனை பண்ணிட்டேன். நான் லிஃப்ட் ஏறிட்டேன். எஸ். எல்லாம் இடிஞ்சு விழுது மொத்தமா. எந்த பக்கமும் வழி இல்ல. ஆமா, எல்லாருமே எரிய போறோம். ஐயோ, வெரி சிம்பிள் சார். செம ஐடியா இருக்கு. அது என்னது? கற்பனை ஆஃப் பண்ணிட்டா நெருப்பு ஆஃப் ஆயிரல. உனக்கு ஆக்டிங் வராது, உனக்கு டேலண்டும் இல்ல. 10th ஃபெயில், நீ ஹீரோ. டைவர்ஸ் மூஞ்சி. கெட் அவுட், கெட் அவுட். ஏண்டா என்ன ரெஸ்பெக்ட் கொடுத்தா ரொம்ப ஓவரா பண்றியே? ஒண்ணு இல்ல, சும்மா நடிச்சு பார்த்தா அவ்வளவுதான். இது வரைக்கும் நீ என்னென்ன படம் எடுத்திருக்க? நிறைய சினிமா இருக்கு, இன்னும் வெளியே வராம இருக்கு, அவ்வளவுதான். ஐபோன்ல, செல்போன்ல, சின்ன சின்ன கேமரால, ஹேண்டி கேமரா வச்சு ஏதோ படம் எடுத்துட்டு 3 நாள்ல முடிச்சிட்டு படம் எடுத்துட்டுன்னு பெருமை. சரி அது இருக்கட்டும், நீ இது வரைக்கும் உருப்படியா ஒரு படம் எடுத்திருக்கேடா? உன் படத்துக்கு விழுந்த செருப்படிக்கு
என் ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருந்து செருப்பெல்லாம் பொறுக்கி செகண்ட் ஹேண்ட்ல வித்து கோடீஸ்வரன்களா ஆயிட்டானுங்க. இந்த லட்சணத்துல நீ சினிமாவை பத்தி வேற பேசுற. நல்லவங்களை பத்தி நீ கெட்டதா பேசினா நீ நல்லவன் ஆயிட மாட்ட. உங்ககிட்ட இருக்க இந்த நடிப்பை வெளியே கொண்டு வரதா, உங்ககிட்ட இருக்க இந்த நவரசத்தெல்லாம் வெளியே கொண்டு வரதா நான் கொஞ்சம் நடிச்சேன், கொண்டு வந்துட்டேன், எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். உன்னை வச்சு நான் கண்டிப்பா இதே டேலண்ட் இருக்கணும், உன்னை வச்சு கண்டிப்பா சினிமா எடுப்பேன். இப்போ நம்ம 2 பேரும் friends. இன்ஸ்பெக்டர் போயா போ. சார் வணக்கம் சார். டைரக்டா பாயிண்ட்டுக்கு வந்துரு. சார் சத்யவதி டெய்லி ராத்திரி என்ன அடிச்சு கொடுமைப்படுத்துறா சார். சஜீவதி யாரு? உங்க ஏரியால லேடி ரவுடியா? இல்ல சார், அப்புறம் என் பொண்டாட்டி சார். ஏடா பொண்டாட்டி அடிச்சா நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றியே, வெக்கமா இல்ல உனக்கு? அது இல்ல சார். என்ன நீ நல்லா எங்க சார்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. எங்க சார் யார்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுவாரு? சேம் டு சேம். உன் பொண்டாட்டி நைட்டு மட்டும்தான் அடிக்கிறா. எங்க சாரோட பொண்டாட்டி நைட்டும் பகலும் அடிச்சு கொள்றான். நோ ஹாலிடேஸ். ஏடா டேய், என் பொண்டாட்டி எனக்கு கொடுக்குற டார்ச்சர் பத்தி இவன் ஏதாவது கேட்டானா? கேட்கலையே. உன்னை வாஷ் பேஷன்ல மீன் பிடிக்க வச்சிரும் பாத்துக்க. சார். கொன்றுவா உன்னை. சாரி சார். யோ அங்க ரைட் இருப்பாரு, அவரோட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போ. சரிங்க சார். போயா. என்னங்க சூர்யா எங்கங்க? அவன் காலையிலே கிளம்பி போயிருப்பான். எனக்கு எப்படி தெரியும் அவன் எங்க போயிருக்கான்னு? ஃபோன் பண்ணி கொஞ்சம் கேளுங்களேன். ராஜண்ணா, உன் பையனை ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிருக்கோம். இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு வர சொன்னார். சரிங்க. எங்க போலீஸ்காரங்க எதுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அவனை? வேற என்ன, அந்த ஆளுடைய வேலையா தான் இருக்கும். நம்ம எம்எல்ஏ கிட்ட சொல்லி பையனை கூட்டிட்டு வரேன். சார் ப்ளீஸ் சார், நான் உங்களுக்கு இனிமே எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டேன். Shut up. Mind your own business. அவங்க பண்ணது தானே நானும் பண்ணேன். அவங்கள விட்டுட்டு என்ன மட்டும் கூட்டிட்டு வந்துட்டீங்க. உன்ன மாதிரி டைப்பான அழகிக்கு கூப்பிட்டா இந்த ரப்பர் சிங் வந்துருவான்னு நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு டியூட்டினா டியூட்டி தான் சொல்றேன். அவ்வளவுதான். பைத்தியம் பிடிச்சிங்க நினைக்கிறேன் சார். ஏய் ரப்பர் சிங், நீ எதுக்கும் உதவாதவனாவே இருக்கிறதுனால தான் உன் பொண்டாட்டி உன்னை டே அண்ட் நைட் போட்டு அடிச்சிருக்கால. இவளுக்கு அப்படியே தெரியும்? என்னமோ இங்க இருக்கிறது யார் தெரியுமா? ராமநாதபுரம் ரப்பர் சிங். இங்கதான் சிங், வீட்ல டம்மி. Shut up. ரப்பர் சிங்னா எப்படி இருக்கணும் தெரியுமாடா? பார்த்தா மிரள்ற மாதிரி இருக்கணும். லஞ்சம் வாங்கி ஒரு அப்பாவி சூர்யாவை ஜெயில்ல போட்டிருக்க. அவனை வெளியே விடு. அவனை விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன். உன் தலை எழுத்து. உனக்கு வேலை போகணும்னு இருக்கு. லேடி கான்ஸ்டபிள், மொத்தமா எல்லாத்தையும் எடுத்துரு. எனக்கு வெக்கமா இருக்கு சார். லாக்கப்ல இருந்து எடுக்க சொன்னா உனக்கே வெக்கமா இருக்கு. லாக்கப்பா? சரி சார். வேற என்ன நினைச்ச? போ. அடே, எல்லாரையும் வெளிய வர வச்சு போலீஸ் ஒரு பக்கம், ரவுடி ஒரு பக்கம்னு வரிசையா உட்கார வை. வாங்கடா, உட்காருங்கடா, உட்காருங்க. போலீஸ்களா உட்காருங்க. அது சரி, இப்ப என்ன நடக்க போகுது? சாப்பிடுறதுக்கு முன்னாடி ருசி எதுக்கு கேக்குற? பார்க்கதானே போ.